10/8/2026 காலையில் 8:30 மணி டு 9 மணி இடையில கோயம்புத்தூர்ல அமுதன் என்கிற 19 வயது தலித் இளைஞர் 20 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இரும்பு ராடு, உருட்டுக்கட்டை, கத்தி, அருவா இதெல்லாம் தாக்கியது மட்டும் இல்லாம அந்த கும்பல் அந்த அமுதன் என்கிற அந்த இளைஞரை கீழே தள்ளி செருப்பு காலால் நெஞ்சில வந்து கொடூரமான மிதிச்சு ஒரு அப்பட்டமான ஒரு மோசமான ஒரு கும்பல் படுகொலை. காலையில 8:30 to 9 மணி வரை நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் இந்த கும்பல் கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு, சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. இது இரவு நேரத்தில் நடக்கல, காலையில் நடந்திருக்கு. இது படிக்கிற ஒரு பையன், 3ஆம் ஆண்டு ஒரு தனியார் கல்லூரியில படிக்கிற ஒரு பையன் அங்க படிச்சுட்டு இருந்திருக்கிறான். ஏன் இந்த கொலை நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இந்த கொலையை திசை திருப்ப பார்க்கிறாங்க. ஸ்டேட்டின் திசை திருப்பது அந்த கல்லூரி நிர்வாகம் திசை திருப்ப பார்க்கிறாங்க. நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னாக்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நேற்று முன்தினம் அந்த கல்லூரி நிர்வாகம் சார்பாக ஒரு பத்திரிகை சந்திப்பு நடத்தப்படுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, கொல்லப்பட்ட அமுதனும் அவனுடைய நண்பன் அஜிஸும் ஒரு சமையல்காரரை தாக்கிவிட்டதாக தான் ஒரு புகார். இவங்க 2 பேரும் பெற்றோர், என் அருகாமை உட்கார்ந்து இருக்கிறவங்க கொல்லப்பட்ட அமுதனுடைய பெற்றோர்கள். இவர் தந்தை கென்னடி, தாயார் சுமதி. இவங்க 2 பேரையும் வர சொல்றாங்க 22ஆம் தேதி. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் 24ஆம் தேதி கல்லூரிக்கு போறாங்க. போன வேகத்தில் உங்க பையன் வந்து சமையல்காரரை தாக்கிட்டாங்க அப்படின்னும் போது அமுதன் சொல்லியிருக்கிறாப்ல, நான் தாக்கிதாக இருந்தா சிசிடிவி கேமராவை காட்டுங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் கல்லூரி சொல்லியிருக்காங்க, இல்ல இவன் தாக்கல, கூட இருந்திருக்கான், தாக்கியது வந்து அஜிஸ் தான். இதை அந்த சமையல்காரன் சொல்றாரு, என்ன வந்து இவன் தாக்கல, அஜிஸ் தான் தாக்கினாங்கன்னு. என்ன பிரச்சனை, அவங்க 2 பேரும் நண்பர்களா இருந்திருக்கிறாங்க. அப்ப நீ அஜிஸ் கூட பழகாத, அவனுக்கு கஞ்சா பழக்க வழக்கம் இருக்கு, போதையெல்லாம் இருக்குன்ற மாதிரி எல்லாம் போய் பேசியிருக்கிறாங்க. இதுக்கு இடையில இவங்க கிட்ட வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஏற்கனவே பெண்டிங் ஃபீஸ் வந்து ஒரு 55,000 இருக்கு, டியூஷன் ஃபீஸ் 24,000 கட்டணும், 25,000 வந்துட்டு அட்டண்டன்ஸ் ஃபீஸ் இருக்கு அப்படின்னும் போது இவங்களால இருந்த கையில் இருந்த பணத்தை ஒரு 25,000 கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த 4 பேர் கொண்ட குழு, இவங்க 2 விசாரணை பண்ண குழு, இங்க கஞ்சா விற்கப்படுதுன்னு தெரியுது, யார் வந்து விற்கிறா, எப்படி கைமாறுது என்கிற விவரத்தை சொல்லு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமுதன் எல்லாத்தையும் சொல்லியிருக்காப்ல, பெயரோட சொல்லியிருக்காப்ல, பெயர் பட்டியலோட எப்படி கஞ்சா உள்ள கல்லூரிக்கு வருது, எப்படி விற்கப்படுது, யாரெல்லாம் வாங்குறா என்ற விவரத்தை சொல்லியிருக்கிறாப்ல. சொல்லி முடிஞ்ச உடனே உங்க தாயார் சுமதி அவர்கள் மகனை வந்து திட்டிருக்காங்க, எதுக்கு நீ சொல்ற, இதனால வந்து உனக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்துனா என்ன ஆயிருக்கு அப்படின்ற விவரத்தை சொல்லியிருக்காங்க. இது நடந்திருக்கு. 31ஆம் தேதி அகைன் மறுபடியும் இவங்களை வரவழைச்சு கல்லூரி நிர்வாகம் இப்போ வந்து அந்த சமையல்காரங்களாம் போராட்டம் பண்றாங்க, பையனை ஒரு வாரம் நீங்க வச்சிருந்து அனுப்பி விடுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கு இடையில தான் இந்த தம்பி ஒரு வாரம் கடந்து இங்க வரும்போது தான் அந்த ஹாஸ்டல்ல தங்க முடியாத நிலை, அதனாலதான் வெளியில அவர் தங்கியிருக்கிறாப்ல. தங்கின அந்த நேரத்துல தான் வந்து காலையில் 8:30 மணிக்கு அவரும் இந்த புகார்தாரக்கூடிய ஸ்டீமன் 2 பேரும் சேர்ந்து வரும்போது அந்த கும்பல் வந்து இந்த தாக்குதலை நடத்திருக்கு. கல்லூரி வளாகத்துக்குள்ள பைக்கில் வச்சு ஏத்த வந்து அவனை தாக்கி, ஏற்கனவே அவனுடைய காலில் வந்து ராடு கட்டப்பட்டிருக்கு, அவனை வந்து கொடூரமான முறை அடிச்சிருக்காங்க. காலையில போலீஸ் சொல்ற போல அது 7 மணியோ 4 மணியோ கிடையாது. ஸ்டீமன் சம்பந்தப்பட்ட தம்பி பெற்றோரும் சொன்னது காலை 11 மணிக்கு உயிர் போயிடுச்சு. காலை 11 மணிக்கு உயிர் போயிடுச்சுன்னு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. இப்ப போலீஸ் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, காலையில ஒரு 5 மணிக்கு அங்க 2 தரப்பினரிடையே வந்து ஒரு மோதல் இருந்துச்சு. அதாவது என்னன்னா, இவங்க தரப்புல அமுதன் தரப்புல வந்து இருக்கக்கூடிய 5 பசங்க வந்து அவங்களோட போனை யாரோ ஒருத்தர் திருடிட்டதாகவும் இந்த பசங்க தட்டி கேட்டதாகவும் சொல்லப்படுது. என்னோட கேள்வி என்னன்னாக்க, 5 பேர் போயிருக்காங்க, அது 4 பேரை விட்டுட்டு இவனை மட்டும் ஏன் தூக்கி அடிக்கணும்? இது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அடிப்படை, ஏன்னா இந்த தம்பி அடிக்கல, தாக்குதல் இல்லை, இவனுடைய இன்வெஸ்டிகேஷன்ல போகும்போது இவன் வன்முறையை செய்யல. எல்லாரும் எங்க போய் களத்துல போய் பாக்குறோம், அவன் மேல எந்த கேஸும் கிடையாது, அவன் அந்த மாதிரி பையனே கிடையாதுன்னு சொல்றாங்க. என்ன ஒண்ணு, அந்த ஒரு ரொம்ப பிரச்சனைக்குரிய ஒரு பையன் அஜிஸ், அவன் இவனோட ரூம்மேட்டா இருந்திருக்கான். இது ஒண்ணுதான் காரணம்.
இப்ப இந்த கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா சம்பந்தமே இல்லாமல் சமையல்கார பிரச்சனை கொண்டு வரான். ஓன் கல்லூரி மாணவர்கள் நீங்க வளர்த்தெடுத்த மாணவர்கள் 20 பேர் கொலகாரனா மாறி இருக்காங்க. அதுக்கு இந்த கல்லூரி பொறுப்பு எடுத்துக்கணுமா இல்லையா? உன்னுடைய கல்லூரி சேர்ந்த 20 பேர் வந்து இப்படி இரும்பு ராடு வச்சு அடிச்சு ஒரு பையனை கொண்டிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சமையல்கார மேட்டர் எடுக்கிறதும் அரசாங்கம் வந்து இது கோஷ்டி சண்டை என்று அமைச்சர் பேசுறார். இது எப்படி கோஷ்டி சண்டைன்னு சொல்ல முடியும்? ஏங்க ஒருத்தவனை வந்து 20 பேர் அடிக்கிறது பேர் கோஷ்டியா? ஒருத்தவனை வந்து 20 பேர் அடிச்சு வெட்டி கொள்றது பேர் எப்படி கோஷ்டி சொல்ல முடியும்? இது கோஷ்டி எப்படி ஒத்துக்க முடியும்? இது எப்படி ஒரு மினிஸ்டர் வந்து சபையில வந்து இது சட்டசபையில வந்து கோஷ்டி அப்படின்னு சொல்ல முடியும்? இது அப்பட்டமான படுகொலையா இருக்கா இல்லையா? எந்த அமைச்சரையா இதுவரைக்கும் பார்க்கல, ஃபேமிலியா பார்க்கல. இது கடந்த ஆட்சியில வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, முதல்வர் ஏன் வரல பேசுற நம்ம கேட்ட இதே கட்சிகள் இதே ஆட்சியில் நான் இது கேட்கிற சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது இல்ல, ஏன் வந்து பேசணும்னு கேட்கிறேன். நான் பேசிக்கணுமா இல்லையா? இது எப்படி நீங்க வந்துட்டு ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளையே நம்முடைய பிள்ளையை போட்டு இப்படி கொள்றானாக்க இது எதுவுமே நாங்க கட்டுக்க மாட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப சற்று முன்பு வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசினாரு. பேசிட்டு இவங்க 2 பேர்ட்டையும் சொன்னாரு, நாங்க சட்ட ரீதியாக கூட இருக்கிறோம், எப்பவுமே நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு. விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் இப்பதான் பேசினாரு, நாங்க கூட இருக்கிறோம் சொன்னாரு. அதே மாதிரி தோழர் சண்முகம் சிபிஎம் உடைய மாநில செயலாளர் அவரும் இப்ப கால் பண்ணி கவலைப்படாதீங்கம்மா, 3 தலைவர்கள் வந்து அவங்கள்ட்ட இப்ப அறையில் இருக்கும்போது பேசினாங்க, ஆறுதல் படுத்தினாங்க. உதயநிதி என்ன சொன்னாருன்னா, நாங்க எங்க திமுக வந்து முழுமையான சட்ட உங்களை அசூரன்ஸ் கொடுக்குறோம்னு அவரு ஒரு அசூரன்ஸ் கொடுத்திருக்கிறார். இப்ப இவ்வளவு ஒரு சோகம் நடந்திருக்கு. இப்ப இந்த 3 விதமா இந்த கேஸ வந்து திருப்ப ஒரு போக்கு இருக்கு. அப்ப இந்த 2 பேரையும் நேத்து போய் பாக்குறேன். இவர் வந்து பள்ளிக்கூட ஒன்றிய துவக்க பள்ளிக்கூட ஆசிரியர். 2 பிள்ளைங்க அவங்களுக்கு, சார்லஸ் அமுதன். மூத்த பையன் பேர் சார்லஸ். அப்பட்டமான இது ஒரு மோசமான ஒரு படுகொலையே இந்த பையனை டார்கெட் பண்ணணும். இதுல காஸ்ட் ஆங்கிள் இருக்கா இல்லையா? இந்த 20 பேரும் இருக்காங்களே, இப்ப அதுல என்ன சொல்றாங்கன்னா சீனியர் அடிச்சிருக்காங்க. சீனியர் சொல்ற அதுல பல பேர் வயசு 17. இவர்கள் சீனியர் அடிச்சதாக விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க இப்ப போலீஸ் தரப்புல இருந்து. அப்ப 17 வயசு பையன் உள்ள வந்து அடிச்சிருக்காங்க, அவன் சீனியரா? இவனுக்கு 19 வயசு இவனுக்கு. அப்படின்னு பார்க்கும்போது இந்த கஞ்சா விஷயங்கள் கசிந்தது விளைவுதான் இது நடந்திருக்கு. அட்லீஸ்ட் போலீஸ் வந்து ஏங்க இவங்க ஒரு பட்டியலை கொடுத்திருக்காங்கல்ல, அந்த பட்டியலில் வந்து யார் யார் பேர் இருக்கு, அந்த பேரும் தாக்கணும்னு பேரும் இருக்கா அப்படின்றதையாவது குறைந்தபட்சம் என்ன பண்ணிக்கணும் போலீஸ். அந்த இன்வெஸ்டிகேஷன் பார்த்தாங்கன்னு தெரியல. டிஎஸ்பி பொறுத்தவரை நாங்க பேசணும், அவர் சொல்றாரு 10 பேரை இன்றையோட 10 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்கன்றாங்க. மொத்தம் 20 பேர் கொண்ட கும்பல். அவனுக்கு படிக்கிற பைசங்களா இருந்தா மன்னிக்கலாம் முடியாது, அவனுக்கு எல்லாரும் மிகப்பெரிய கிரிமினல்ஸ். அவங்க எல்லாம் குண்டல் தடுத்து உள்ள ஒரு குழந்தைய வெட்டி கொண்டு அப்பட்டமா ஒரு முறை நடந்திருக்கு படுகொலை. இது எப்படி சாதாரணமா கடத்திட்டு போட முடியல? அதனால தமிழக அரசுக்கு நாங்க வைக்கிற கோரிக்கை என்னன்னாக்க, இம்மிடியட்டா அவன் இந்த கேஸ் முடிகிற வரை பெயில் விடக்கூடாது. பல வழக்குகள் அப்படி இருக்கு. படிக்கிற பையனை ஒரு பையனை கூட்டு வச்சு எல்லாருமே பைக்ல கொண்டு வந்து அடிச்சு கொள்றான் அப்படின்ற கலாச்சாரம் நடக்குது அப்படின்னா இது எப்படி நம்ம ஏத்துக்க முடியுது? எவனா ஒரு ரவுடி செய்யறான், அது பண்றான் இது பண்றான் போது இப்ப இந்த இது என்ன பிஹேவியர்? இது பட்ட பகல் நடந்திருக்கு. இது இன்றைக்கு தேசிய அளவில் பேச வேண்டிய பிரச்சனை. இது தேசிய அளவில் பேச வேண்டிய பிரச்சனை. ஒரு கல்லூரி மாணவன், தலித் மாணவன், கடுமையான பொருளாதார பின்னணி படிக்க வந்த மாணவனை 20 பேர் அடிச்சு கொள்றானாக்க, கிரவுண்ட்ல வச்சு கொள்றான் அப்படின்னா, பட்ட பகல்ல கொள்றான் அப்படின்னா, இப்ப இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? சொல்லுங்க. பையன் எந்த பிரச்சனையுமே பண்ணல. 22ஆம் தேதி எங்களுக்கு போன் பண்ணாங்க, உங்க பையன் வந்து ஹாஸ்டல் சமைக்கிறவங்கள்ட்ட போய் கூலிக்கு கேட்டிருக்கான், நீங்க வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு போன் பண்ணாங்க. நாங்க 24ஆம் தேதி வரோன்னு சொல்லிட்டோம். கூட இருக்கிற அந்த அஜித்ன்ற பையனும் இவனும் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க 23ஆம் தேதி போயிருக்கிறாங்க. நான் அவங்க வந்துட்டு போன பிறகு என்ன சொன்னாங்கன்னு என் பையன்கிட்ட கேட்டேன். அவனை தான் ஏற்கனவே 2-3 பிரச்சனை இருக்கு,
அதனால அவனை காலி பண்ண சொல்லி இருக்கிறாங்க. நீங்க வாங்க, நம்மள ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நான் இது வரைக்கும் எந்த பிரச்சனைகளையும் மாட்டுனதில்ல. விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சும்மா விசாரிப்பாங்க வாங்கன்னு சொன்னான். ஃபீஸ் எதுவும் கட்ட சொல்லுவாங்களாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கட்ட சொல்ல மாட்டாங்கன்னு என் பையன் சொன்னோம். நாங்க 24ஆம் தேதி 7 மணிக்கு காலையில காலேஜுக்கு போயிட்டோம். போன உடனே கேசவன் அட்வைசரு 4 கிளாஸ்காரங்கள்கிட்ட கூட்டு போனாங்க. இவன் நல்ல பையன், ஏன் அவன் கூட சேர்றான் போறான்னு சண்டை போட்டாங்க. இல்ல சார், இப்பதான் ஹாஸ்டல்ல வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் வருஷம் ஹாஸ்டல்ல படிச்சான், 2வது வருஷம் வெளியே இருந்தான். அவன் பிடிக்கலன்னு திரும்பி ஹாஸ்டல்லயே சேர்ந்து படிக்கிறான். ஹாஸ்டல்ல ரூம் இருக்கிறனால பேச வேண்டிய சூழ்நிலை. அவன் டிபார்ட்மெண்ட்ல இவன் மட்டும்தான் இருக்கிறான். நாங்க சொன்னதுக்கு எங்களையே அவரு சண்டை போட்டாரு. நீங்க ஏன் உங்க பையனுக்கு சப்போர்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாரு. அட்டன்ஸ் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. என் பையன் ஏன் லீவ் போட்டான்னு என்கிட்ட சொன்னான். போன்னு எங்களை பேசவே விடல. எங்க பையன் அந்த நேரத்துலயும் சார் நான் அடிக்கவே இல்லை, ஹெட்ஃபோன் கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்துட்டு தான் அவன் கூப்பிட்டான், அதனால நாங்க போனோம். அங்க சமையல் செய்யற வடநாட்டுக்காரவங்க 11 மணிக்கு ஹாஸ்டலுக்கு பின்னாடி உட்காந்து ட்ரிங்க்ஸ் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துலதான் ஹெட்போன் விழுந்திருக்கு. அதை எடுக்க போனப்ப அந்த ஹஸ்ன்ற பையன் போய் கூலிப்ப ஏதோ கேட்டிருக்கிறான். உங்களுக்குள்ள வாக்குவாதம் நடந்திருக்கு. அவன் ஒரு அடி அந்த சமையல் செய்யறவங்கள அடிச்சுட்டான். அவங்க 4 பேர் இருந்தாங்க. அடிச்ச உடனே அவர் விழுந்த உடனே தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க இந்த விசாரணையில இதெல்லாம் என் பையன் சொல்லிட்டு இருக்கான், எங்க முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறான். தூக்கிட்டு போயிட்டாங்க. அது நாங்களாம் அடிக்கல, அவங்களும் வந்து அடிக்கல. அவங்க வந்து டிபார்ட்மெண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சமைக்க மாட்டேன்னு சொல்றாங்க, ஹாஸ்டல் பசங்க அடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட பேசிட்டு, இனிமே அந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாது. அப்படி மீறி நடந்துச்சுன்னா நீங்க வந்து ஹாஸ்டல்ல வெக்கேட் பண்ணிக்கணும். இனிமே நடந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஃபீஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்க கட்டினாதான் நாங்க மேனேஜ்மெண்ட்ல பேசுவோம் அப்படின்னு ஒரு 1 மாசம் தான் ஆகுது. 3rd இயர் காலேஜ் வந்து அதுக்குள்ள கட்ட சொல்றீங்க, நாங்க எஜுகேஷன் லோன் வாங்கி தான் கட்டுவோம்னு சொன்னா அவங்க முடியாது, நாங்க அது போர்ட் போட்டுக்கிறோம், நீங்க இதை கட்டுங்க அதை கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் எங்கள்கிட்ட ஒரு 3 கூட்டுறாங்க. ஹெச்ஓடி ஒருத்தவங்கள்ட்ட, டீன் ஒருத்தவங்கள்ட்ட போறாங்க. அடுத்ததா 4 பேர் கொண்டவங்க பேசுறாங்க. பிடி சாரு எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க. எங்க பையன்கிட்ட எங்கள்கிட்ட எங்க முன்னாடி சொல்றாங்க, யார் யாரு கணக்கு வைக்கிறாங்க போறாங்க, நிறைய பிரச்சனை இருக்கு, எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க, நீ அவன் கூட சேரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி. நீ இப்ப கேட்டியான்னு கேட்டதுக்கு இல்லவே இல்லை, நீங்க கேமராவை செக் பண்ணுங்க, நான் மேல இருந்து கீழே வர்றது மட்டும்தான் எல்லா சாரும் போட்டோ காமிக்கிறாங்க, நான் அடுத்ததை காமிக்க சொல்லுங்க. சமையல்காரங்க என் பையன் தைரியமா பேசுனான். நீ என்ன இவ்வளவு தைரியமா பேசுற அப்படின்னு சொல்லி, நீ யூஸ் பண்ணலையா அப்படின்னு அவன் தைரியம் பேசுனா அவனை மிரட்டி அடக்குறாங்க. நீங்க வேணா கூட நான் செக் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க. பண்ணுங்க, செக் பண்ணுங்கன்னு என் பையன் சொல்லி சொன்னான். பேசிட்டு இருக்கும்போது எங்களை வெளியே போக சொல்லிட்டாங்க. வெளியே போக சொல்லிட்டு யார் யார் என்ன பண்றான்னு சொல்லு, ஃபீஸ் கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க. ஒரு 1/4 மணி நேரம் நாங்க வெளியே உட்காந்து கண்ணாடி இதுலதான் நாங்க பாக்குறோம். அப்பயும் சொல்றோம். வெளியில ஒரு சார் வந்தாரு, கேஸ் பண்ற சார் தான் கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. அவர் வெளியே வந்தாரு. என்ன சார் ஒரு சின்ன பிரச்சனைக்கு 2 மணி நேரமா பேரண்ட்ஸ போட்டு இப்படி படிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ணீர் விடுறேன். அந்த இடத்துல நான் கண்ணீர் விடுறேன். என் பையன் வெளியே வந்து, அம்மா நீ ஏன் இதெல்லாம் இது பண்ற, நம்ம தான் எந்த தப்பு செய்யலைல்ல, நீ எதுக்கு அது பண்ற, கம்முனு வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டோமா அப்படின்னு சொல்லி. யாப்பா சொன்ன உனக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி நானும் சொல்றோம், எங்க வீட்டுக்காரரும் சொல்றோம். அவங்க வந்து 4 பேரும் இந்த ரூமை விட்டு இந்த விஷயம் எங்கேயும் போவாதுன்னு சொன்னாங்க. நாங்க ஒரு 25,000 பணத்தை கட்டிட்டு, அவன் ஹாஸ்டல்லே தான் இருக்கான், கட்டிட்டு அவங்க மேம் வருவாங்க பார்த்துட்டு போயிருன்னு சொன்னாங்க. 4:30 மணி வரைக்கும் அவங்க வரல. அதனால நாங்க கிளம்பிட்டோம். அங்கேதான் ஹாஸ்டல்ல இருக்கான். எந்த ஒரு எதுவுமே பண்ணவே இல்லை. பண்றவங்க பணம் கட்ட சொல்லுவாங்களா? 24ஆம் தேதி நாங்க பணம் கட்டியிருக்கோம். ஆர்டர் கொடுக்குறவங்க பணம் கட்ட சொல்லுவாங்களா? நாங்க போன பிறகு திங்கட்கிழமை அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. இவங்க ஹாஸ்டல்ல இருந்துக்கங்க, எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி வந்தாங்களா. அந்த அசிஸ்டன்ட்றவங்க
உடனே ஃபீஸை கட்டுங்க அதை கட்டுங்கன்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. என் பையன் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டானா என்ன பண்றதுன்னு யாரோ ஒரு கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க அந்த நேரத்துல அந்த மேம் கிட்ட சொன்ன உடனே அவங்கள திரும்பியே வர சொல்லுங்க 31ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா சொன்னனால அம்மா பிரச்சனை, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க 31ஆம் தேதி சும்மா வந்துட்டு போயிருங்கன்னு சொன்னாங்க. நாங்க திரும்பியும் அவங்க சொன்ன டேட் கரெக்ட் போறோம். 10 மணிக்கு வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. நாங்க ஒரு 10:30க்கெல்லாம் அங்க போயிட்டோம். ஆனா அவங்க வரவே இல்ல. அவரு டீன் சார் பேசினாரு ஸ்கூல் தான். அவரு கேட்கிறாரு, 50,000 நீங்க ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லி சொல்றாரு. 40,000 தான் கட்டியிருக்கீங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்றோம். கேட்காதவங்க வெளிய அனுப்பி எப்படி ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க? சொல்லுங்க. அந்த அம்மா வந்து என் பையன்கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கும்போது, நீ கூலி போயிட்டுருக்க வந்துட்டாங்க அந்த சரஸ்வதி அம்மா 4 மணிக்கு வந்தாங்க. நாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். 4 மணி 3:30 மணிக்கு வந்தாங்க. வந்து எங்கள ஒண்ணுமே சொல்லல. அவன் கூலிக்கு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே என் பையன் மேம் நான் கேட்கல. அவன் தான் கேட்டான். நான் கேட்கவும் இல்லை அடிக்கவும் இல்லை அப்படின்னு என் பையன் சொன்னான். நீ அவன் கூட போன அப்படின்னு என் பையனை வந்து அவங்க திட்டுனாங்க. அடிச்சுக்கிறது என்ன? நீங்க 2 பேரும் அடிச்சுக்க வேண்டியதானே? சமையல்காரவங்களை போய் ஏன் அடிச்சீங்க? அவங்க சமைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. 1500 பேருக்கு சமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த அஜித்ன்ற பையனை தான் திட்டிட்டு இருந்தாங்க. உங்க அப்பா வந்து சாராய கடையில வேலை செய்யறான், அதனாலதான் இப்படி இருக்காங்க போறா நீ ஏற்கனவே உனக்கு ஹாஸ்டல்ல பிரச்சனை வந்துச்சு, ஒரு டைம் வான் பண்ணி விட்டுல அப்படின்னு அவனை தான் திட்டுறாங்க. எங்களை ஒண்ணுமே திட்டல. என்கிட்ட லாஸ்ட் என்ன பண்ணாங்க, அம்மா நீ கூப்பிட்டு போ, இது வந்து 2வது முறையா நடக்குது, நீ ஒரு வாரம் கழிச்சு வந்து 11ஆம் தேதி விடு அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்துல ஒரு ஸ்டாஃப் வந்து என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு திங்கக்கிழமையில இருந்து இன்டர்னல் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் என் பையனும் இன்டர்னல் அட்டென்ட் பண்ண விடுங்கன்னு சொல்லி கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. நானும் என் பையனும் திரும்பி 25,000 30,000 இன்டர்னல் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க அட்டன் பண்றோம்னு சொல்லி சொன்னோம். அப்பனா நீங்க ஒரு வாரம் டைம் கொடுங்கம்மா, பையன் காலையில பிளேட் இருக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்கு சொல்லி நாங்க கேட்டோம். வெளியில இருந்து வந்தா லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்ல ஹாஸ்டல்ல வேணா நீங்க வெளியில இருந்து வேணா அட்டன் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லி சொன்னாங்க. சரி நாங்க அட்டன் பண்ணிக்கிறோம், நாங்க ஃப்ரெண்ட் ரூம்ல யார்கிட்டயாச்சும் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் எங்க பையனும் வந்தோம். சனி ஞாயிறு ஹாஸ்டல்லே தான் அவன் இருந்தான். திங்கக்கிழமை தான் அவங்க வந்து கொடுப்பாங்க ஹாஸ்டலுக்கு. நான் வந்து இங்க இருந்தாதான் ரூம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தான். அவன் திங்கக்கிழமை வந்து வெளியில அதுக்கப்புறம் இருந்தான். ஆனா அவனோட லக்கி ஃபுல்லா ஹாஸ்டல்ல தான் இருக்கு. நாங்க எந்த ஒரு இதுவுமே எங்க பையன் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நாங்க கூட்டிட்டு போறோம்னு எதுவுமே எழுதி கொடுக்கல. எதுக்கு அவ்வளோ பொய் பேசுறாங்கன்னு தெரியல. 2 லெட்டர் எழுதி வாங்கினாங்க. ஸ்டாஃபுங்களே இந்தந்த டேட் அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கினாங்க. எங்க வீட்டுக்காரு இதுக்கு மேல இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது, நான் இந்த ஃபீஸ் இவ்வளோ கட்டிடுறேன், என் பையனை படிக்க அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாரு. 24ஆம் தேதி தான் எழுதி கொடுத்தாரு. 31ஆம் தேதி திரும்பி நாங்க போயிட்டு வந்தோம். இவங்க என் பையன் எழுதி கொடுத்ததை வெளியே சொல்லிட்டாங்க. அதை தெரிஞ்சு அவங்க காலேஜ்ல படிக்கிற 20 பசங்க தான் செஞ்சிருக்காங்க. அப்ப எப்படி காலேஜுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க? வேற பசங்க வந்து செஞ்சிருந்தா அப்ப அதை சொல்லலாம். இவன் வந்து யார் யார் என்ன பண்றாங்கன்னு சொன்னனால இந்த கஞ்சா விற்பனை செய்யறாங்கன்னு என் பையன் சொல்லி சொன்னால என் பையன் இன்னைக்கு உயிரோட இல்லை. 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அதுக்காண்டி என்னென்னமோ பொய் பேசுறாங்க. அவன் அதை யூஸ் பண்ணியிருப்பான், இதை யூஸ் பண்ணியிருப்பான். பொய்யான தகவலை போடாதீங்க. நாங்க கள்ளக்குறிச்சியில என் பையனையே கெடியில 12வது வரைக்கும் படிக்க வச்சோம். என் பையன் மோசமானவன்னு ஒருத்தவங்களுக்கு நீங்க ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்துருங்க. என் பையனை இப்படி கொன்னுட்டீங்க, இன்னும் 5 லட்சம் பணம் கட்டுறேன், 10 லட்சம் பணம் கட்டுறேன், என் பையனை மட்டும் உயிரோட கொடுத்துருங்க. என் பையனுக்கு நடந்த மாதிரி எந்த பையனுக்கும் இனிமே நடக்கக்கூடாது. கஞ்சா இருக்கிறனாலதான் அவன் அந்த அடி வாங்கியிருக்கான். நார்மலா அடிச்சிருந்தா கூட அடிச்சுட்டு விட்டுருப்பாங்க. என் பிள்ளைய கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு காப்பாத்தி கூப்பிட்டுட்டு வந்தேன். நான் எப்படியெல்லாம் என் பிள்ளைய வளர்த்தேன், நான் படிக்கணும்னு இப்படி பொண்ணு போட்டுட்டான். காலேஜ் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கணும். நம்ம காலேஜ்ல படிச்ச பையன்
20 பேத்தால இப்படி வெட்டி கொண்டு போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அவங்க. 5 மணிக்கு ஃபோன் பண்றாங்க. 5 மணிக்கு ஃபோன் பண்ணி உங்க பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி தகவலை அவங்க தான் முதல்ல சொல்றாங்க. எஃப்ஐஆர் இதுல ஸ்ரீமன் வந்து நாங்க காலேஜ் போற வழியில இப்படி செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. காலேஜ் சஸ்பெண்ட் பண்ணவங்கள எப்படி நாங்க காலேஜுக்கு போறோம்னு எப்படி அவன் சொல்லுவான்? ஏன் இப்படி போய் பேசுறீங்க? ஒரு சமையல்காரங்க வந்து பசங்க வெளியே 11 மணிக்கு வந்தா எங்க போறாங்கன்னு அவங்க கேட்பாங்களா? யார் கேட்பாங்க? ஹாஸ்டல் வார்டன் தானே கேட்கணும். அதுவும் அவர் வந்து வடநாடு இவங்க இந்திக்காரவங்க, அவங்களுக்கு தமிழும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்க முடியுமா? அவங்க வேலை சமையல் செய்யற வேலை தானே. ஏன் இப்படி மாத்தி பேசுறீங்க? என் பையனுக்கு காலேஜ் சப்போர்ட் பண்ணா என்ன தப்பு? உங்க காலேஜ் பேரு மட்டும்தான் பாக்குறீங்களா? என் புள்ள துடிச்சு செத்துருக்கான். எதெல்லாம் ஆடை எடுத்துட்டு போய் கத்தியோட பின்புறம் வச்சு நெஞ்சில குத்தி சாவடிச்சிருக்கேன். என் புள்ள செத்த மாதிரி இனிமே எந்த பிள்ளையும் சாப்பிடாது. இதுதான் நடந்தது. அவங்க பொய்யான தகவலை சொல்றாங்க. 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டுன்னு இவ்வளோ பொய் சொல்றாங்க. அந்த நடுவுல உட்காந்துட்டு இருக்க அம்மா எதுவுமே எங்கள்கிட்ட விசாரிக்கல, போகல. அவங்க சரஸ்வதி அம்மா வந்து கேட்கும் போது கூட போய் நின்னவங்க கிட்ட இன்டர்னல் அட்டன் பண்ண சொல்றியாமா அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை தான் அவங்க பேசுனாங்க. எழுதி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேசுறாங்க. நாங்க எதுவுமே என் பிள்ளைக்கு நடந்தது இந்த தமிழ்நாடு என் பிள்ளைக்காண்டி அழுவுது. என் பிள்ளைக்கு நீதி வேணும். இல்ல வெளியில சார், வெளியில. ஆமா சார், அங்க ஒரு ஒத்தப்பனை மரம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அந்த 2 பேர் நடந்து போறாங்க. காலேஜுக்கு தான் போறாங்க. காலேஜுக்கு தான் காலையில கிளம்பி போறாங்க. வழியில தான் மறைச்சது நடந்திருக்கு. படிக்கிறதா 20 பேர் பண்ணியிருக்காரு. 20 பேர். ஆமா, அதான் அது காலேஜை பொறுத்தவரை வந்து இது அவங்க தப்பிக்க பார்த்துருக்காங்க. முழுக்க முழுக்க இது கூட இப்ப 2 விஷயம் நடந்திருக்கு. அங்க கஞ்சா இருக்குன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஒண்ணு, அரசியல் ரீதியாக கஞ்சா பள்ளிக்கூடங்களில் விற்கப்படுதுன்றதும் இன்னைக்கு அது வந்து பொலிட்டிசைஸா எல்லாரும் கண்டிக்கிறோம். ஒண்ணு, ஏற்கனவே ரொம்ப நாளா அது இருக்கு தமிழ்நாட்டில். ரொம்ப இப்போ வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்குன்றதை நம்ம சொல்றோம். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இது வெளில தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு சமையல்காரர் மேட்டர், சம்பந்தமே இல்லாத மேட்டர். அவங்க அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி சம்மந்தமே இல்லாமல் பேசியிருக்காங்க. அந்த பசங்க, உங்க கல்லூரி பசங்க 2 வீலர்ல வந்து அடிச்சு கொண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் கூடுதலானாக்கா அந்த பசங்க அனைவரும் அன்னைக்கு போதையில தான் இருந்திருக்காங்க. போதையில தான் இருந்திருக்காங்க. போலீஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து அப்ப என்ன பிரச்சனைனாக்க, கஞ்சா எழுதி கொடுத்துருக்கான், இவங்க கஞ்சா இல்லைன்றாங்க. வந்த பயிர் கஞ்சா போட்டு வந்து அதை பண்ணியிருக்கான். அந்த காலேஜ்ல படிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி சம்பந்தம் இல்லாம போகும்? 2 விஷயம் சார். இது கல்லூரி ஒண்ணு, 2வது வந்து கஞ்சா என்னும் போது ஸ்டேட் போக்கஸ் தான் இருக்கு. ஸ்டேட் வந்து என்ன பண்ணுதுன்னா, இது வந்து அதனாலதான் கோஷ்டி மோதல்ன்றாங்க. இப்ப கஞ்சான்ற ஒரு விஷயமும் இதுல மறைக்கப்படுது. 2வது லகுவாக இந்த தரப்பினுடைய மோதல் பாக்குறாங்க. இது எப்படி 2 தரப்பு மோதல் சொல்ல முடியும்? கொல்லப்பட்டது வந்து ஒரு சிங்கிள் ஒரு பையன், செஞ்சது வந்து 20 பேர் கொண்ட கும்பல். அதனால ஸ்டேட் சொல்றது 2மே அடிபட்டு போகுது. கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, சம்பந்தமே இல்லாம இப்ப 2 பேருமே சார்ஜ் பண்றாங்க பாருங்க. நீங்க கூட்டு களவாணி நான் சொல்ல வரேன். அரசும் கல்லூரி நிர்வாகம் கூட்டா செய்யறாங்கன்ற சம்பந்தமே இல்லாம அந்த விஷயத்துல அமுதன் வந்து தாக்கியதா சொல்றாங்க. எவ்வளவு மனசாட்சி இருக்கும்? ஒரு லேடி, நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறீங்க, ஒரு பையன் இறந்து கொல்லப்பட்டிருக்கான். கொல்லப்பட்ட ஒருத்தர் மேலேயே நம்ம வந்து சார்ஜ் பண்றோம் அப்படின்னா என்ன துணிச்சல் இருந்திருக்கும்ன்ற நான். எப்படி நீங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் பேஸ் பண்ண முடியாது? அட்லீஸ்ட் நீ வருத்தப்பட்டிருக்கணுமா இல்லையா? அப்ப அந்த 20 பேர் யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ஏன் நீங்க ஒழுங்கா சொல்ல? அந்த 20 பேரும் எங்க கல்லூரியில் படிக்கிற பசங்க தான். சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. சொல்லல. அது அது அந்த அந்த லிஸ்ட் தான் சார் அவங்க கையில இருக்கு. அதை போலீஸ் என்கொயரி பண்ணலன்ற.
ஏன்னா இவங்க தரப்புல இன்னைக்கு என்ன இருக்கு, ரெண்டு விதங்களா பேசுறாங்க. எஸ்பி இதுல எடுத்த உடனே இது இது போதை இல்லைன்றார், ஷெப்பு கொடுக்குறாரு. டிஎஸ்பி விசாரணை அதிகாரி இப்ப வரை கேட்கிற நாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆன் கோயிங் ஆன்ன்றாரு. அப்ப விசாரணை ஒண்ணு போயிட்டு இருக்கு, இன்னொரு முடிவு எப்படி சொல்ல முடியும்? இரண்டு முடிவுகள் ஏன் சொல்றீங்க? இது இது போதை கிடையாது, இது கோஸ்டின் முடிக்க பாக்குறாங்க. அமைச்சர் அங்க என்ன பேசுறாரோ அதை போலீஸ் செய்யுது. நான் என்ன கேட்கிறேன், ஃபேக்டரி ஒன்று இருக்கா, இப்ப எப்படி இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண நம்புறதுன்னு கேட்கிறேன். அதனால ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் தேவை, சிபிஐ மாதிரி. சிபிசிஐடி ஸ்டேட் போலீஸ் தானே சார், அட்லீஸ்ட் சிபிஐ தேவைப்படுது. கண்டிப்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய மானிட்டரிங்ல, கண்காணிப்புல ஒரு சிபிஐ விசாரணை மேற்கொள்ளணும். என்ன கேட்கறேன்னா, இது பின்னணியில் அவ்வளவு பெரிய இடங்கள் இருக்கு. ஒரு பெரிய கல்லூரி இன்ஸ்டிடியூஷன், பெரிய பணக்கார ஒரு இன்ஸ்டிடியூஷன். இன்னொரு பக்கம் இதை வெளியே இந்த போதை கலாச்சாரம், இவங்க நெற்பயிரை பாக்குறாங்க, ஸ்டேட் நெற்பயிரை பாக்குறாங்க. அவனும் என்ன பண்றான்னா கல்லூரி பேர் கட்டக்கூடாதுன்னு பாக்குறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, பாதிக்கப்பட்டவனையே நீ அக்யூஸ் பண்றது எவ்வளவு பெரிய அநியாயம் அது. வந்திருக்காது. நாங்க அதுதான் சொல்ல போறோம். இப்ப இவங்க ரெண்டு பேரும் போன உடனே அந்த தகவலை ஏன் போலீஸ் வாங்கல? இரண்டாவது, கல்வி நிர்வாகம் சஸ்பெண்ட் சொல்றாங்கல்ல, சஸ்பெண்ட் பண்ணதை இவங்க ரெண்டு பேரும் கைது வாங்கியிருப்பாங்கல்ல, இல்ல பையன் கைது அப்படி ஒண்ணு காட்ட சொல்லுங்க. நோட்டீஸ் போடல, ஒட்டலைங்க. இவங்க கிட்ட 31ஆம் தேதி கூட இங்க இது பிரச்சனையா இருக்கு, ஒரு 10 நாள் பையனை வீட்டுல வச்சு கூட்டு வாங்கன்றாங்க. அப்ப இன்னொன்னு சொல்றாங்க, சஸ்பெண்ட் பண்றவங்க எப்படி பணம், அவங்க கேட்கற லாஜிக்கான கேள்வி தானே. சஸ்பெண்ட் ஒண்ணு சொல்ற, ஆனா 1.5 லட்சம் பணத்தை நீ போட்டு 1.5 லட்சம் கட்டுன்ற. அதுக்கப்புறம் நீங்களே சொல்றீங்க ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்றீங்க. அபிஷியலா கிடையாது, அங்க எதுவுமே நடக்கல. ஆமா, கேட்டிருக்க கல்லூரி தரப்புல அந்த 4 பேர் கொண்ட குழு கேட்டிருக்காங்க சார். இங்க கஞ்சா இருக்குன்னு சொல்றீங்களே, அதுதான் சொல்ல வரேன். அந்த தம்பி அந்த 4 பேர் கொண்ட கமிட்டி கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன இருக்கும், அது அவங்க கையில தான் இருக்கு, எங்கள்கிட்ட இல்லைன்னுவாங்க. இப்ப இவங்க 2 பேர் தான் சாட்சி. தம்பி கொடுத்தான்றது இவங்க 2 பேரும் சாட்சி. இவங்க ஏன் போய் சொல்ல போறாங்க? அதுதான் நான் சொல்றேன். நீங்க 2 பேரும் அங்க போய் நீங்க ஏன் இன்வெஸ்டிகேட் பண்ணல? கல்லூரி நிர்வாகத்துக்குள்ள ஏன் நீங்க அப்ப உங்களுக்கு என்ன எது இடிக்குது உங்களை? ஏன் உங்க கல்லூரி பசங்க எல்லாம் பண்ணிருக்கானுங்க, நீங்களும் விசாரணைக்கு வரீங்க. இவங்க தரப்புல ஒரு கருத்து சொல்றாங்க, இதுவரை டிஎஸ்பி கூட்டு விசாரணை பண்ணல, அப்பதான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் ஐஓ. அப்ப நீங்க ஒரு லிஸ்ட் சொல்றீங்களே, அப்படின்னு இவங்கள்ட்ட விசாரணை பண்ணி அது என்ன லிஸ்ட் கேட்டுக்கணுமா இல்லையா? கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, காலேஜ் நிர்வாகத்தினால கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க? ஸ்டீமன் கொடுத்துருக்கான், அவன் தான் ஐவிக்கு. இப்ப என்ன பிரச்சனை, ஸ்டீமன் ஒரு தம்பிகிட்ட புகார் பதிவு பண்ணிருக்காங்க. அதுதான் சார் டெக்னிக்கலா இங்க ஒரு பெரிய விஷயம். ஸ்டீமன் ஒரு நான் தலித் பையன், கன்னியாகுமரி தம்பி. அந்த தம்பி இப்ப அவர் தான் புகார்தாரா வர்றாரு. புகார்தாரா வர்றவர் எப்படி கடைசி வரை தம்பி நிப்பாருன்னு கேள்வி இருக்கு. கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலாம் சொல்ல வரேன். நீங்க ஐ விட்னஸ் இல்ல. இப்ப என்னவா பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். நாளை பின்ன இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட்ல வரும்போது இவங்களை விட்னஸா போட்டு வேணா கொண்டு வர பார்ப்பாங்க. நான் எதுவுமே சொல்லாம வாங்கிட்டு போகணுமா நான் அவர்கிட்ட கேட்டேன். உங்க பிள்ளைக்கு நடக்குது, நாங்க கைது பண்ணிருக்கோம், 4 பேரோ 6 பேரோ கைது பண்ணிருக்கோம், பிறகுலாம் நாங்க எல்லாத்தையும் கைது பண்ணிடுவோம், நாங்க பாத்துக்கிறோம், விடமாட்டோம். அவங்க எங்கள்கிட்ட நான் என்ன பேசணும் அதுதான் போய் சாருக்கிட்ட முதல்ல சொன்னேன். சொன்ன உடனே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஒரு முதல் சொன்ன வார்த்தை, அமுதனை விசாரிச்ச வரைக்கும் நல்ல விதமா தான் சொல்றாங்கன்னு சொன்ன உடனே இந்த வார்த்தை சொன்னதுக்கு உங்க வாயில சிக்கிற போறது, என் பிள்ளைய என்ன சொல்லிடுவாங்கன்னு வந்தேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்ல இது நான் விசாரிச்சதுல இவங்க 5 மணிக்கு அடிச்சிருக்காங்க,
அதுக்கு பதிலுக்கும் அவங்க வந்து அடிச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு சார் சொன்னாங்க. இந்த 9:30 இருந்து மதியம் 1:30 மணி வரை இந்த கான்வர்சேஷன்ல இந்த ஹாஸ்டல் வார்டன் பத்தின அந்த சமையல்காரர் தாக்குனதை பத்தி நடந்த கான்வர்சேஷன் வெறும் 10 நிமிஷம் தான். அதை தாண்டி நடந்த உரையாடல் எல்லாம் போதை சம்பந்தமாக தான். போதை சம்பந்தமாகவும் அங்க நடந்த அந்த டியூஷன் ஃபீஸ் கட்டி 1.5 லட்சம் இதுதான் அதிகமா போக்கஸ் நடந்திருக்கு. டியூஷன் ஃபீஸ் ஒன்று போதை பத்தி இது வந்து சடங்குக்காக கேட்டிருக்காங்க. 2 மணி நேரத்துல பணத்தை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் போய் வீட்டுக்கு போயிட்டு ரெடி பண்ணி தான் நான் கட்ட முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். அதெல்லாம் முடியாது. நீங்க 2 மணி நேரத்துல கட்டினாதான் மேடத்தை பார்த்து பேச முடியும். ஈவினிங் வருவாங்க. நீங்க சீக்கிரம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சார். அந்த பணம் தான் பேசுறாங்க. ஆமா ஆமா சார். இல்ல அதுதான் சார் அவங்க என்ன இப்ப கதையை கட்டுறாங்கன்னா அதுதான். இன்னைக்கு மார்னிங் வந்து ஏதோ ஒரு செல்போன் யாரோ அமுதன் தரப்புல உள்ள ஒரு தம்பிகள்ல ஒரு 5-6 பேர்ல இருப்பாங்களா, இவங்க இருந்து யாரும் அந்த பசங்க செல்போன் எடுத்ததாகவும் இது விசாரிப்பு பண்ண எடுத்து 2 தரப்பு கடை வாக்குவாதம் நடந்திருப்பதாக ஒரு கதையை இப்ப கட்டுறாங்க. சரி இப்ப போன ஒரு 5-6 பேர் போனாங்கன்னா 5-6 பேர் விட்டுட்டு எதுக்கு அமுதன் மட்டும் குறி வைக்கணும்? அமுதன் வந்து அதுல வந்து எந்த விதத்திலும் அவன் போல. நான் சொல்றேன் போனதுக்காக ஏதோ காட்ட சொல்லுங்க. 1 2 ஒரு குறிப்பிட்ட ஒரு பையன் மேல தான் எல்லாரும் வளைச்சு அந்த அஜீஷ் என்ற பையன் மேல தான் வருது. ஆனா அவனுக்கு எந்த விதத்திலையும் அவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இதுல. அவன் எதுவுமே சொல்லல. அப்ப எனக்கு என்ன இப்ப என்ன வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காவே அப்ப இவன் தானே அந்த லிஸ்ட கொடுத்துருக்கான். அஜீஷ் மேல எந்த பிரச்சனையும் இல்ல. அஜீஷ் தான் எல்லாத்தையும் பிரச்சனைக்கா சண்டை போடுறது பிரச்சனை. அஜீஷ் வந்து இவனோட ரூம்மேட் ஆகிடுறான் சார். அவ்வளவுதான் மேட்ரு. அஜீஷ் இல்ல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த 4 பேத்துல யாரோ ஒரு குழுவினர் தான் அவங்க சொல்லும்போது சொன்னாங்கன்னா எங்க 4 பேரை தாண்டி இந்த விவரம் இந்த விஷயம் யாருக்கு வெளில போகாது, தைரியமா நீங்க எங்கள்கிட்ட தகவலை சொல்லுங்க. அதுதான் உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அஜீஷ் கூட இருக்கிறான் சார். அஜீஷ்க்கு அந்த பழக்கம் இருந்திருக்கு. இவனுக்கு அது தெரிஞ்சிருக்குன்றதுக்காக இவனை கேட்டிருக்காங்க. அஜீஷ வந்து இந்த மாதிரிலாம் கேட்கல. அவன்கிட்ட வந்து யாருன்னு அஜீஷ கேட்கல. அஜீஷ கூப்பிட்டு வந்து நீ சமையல்காரன் நடிச்சியான்றது. ஏன்னா நேரடி அஜீஷ் மட்டும் சமையல்காரன் நடிச்சிருக்கான். அதனாலதான் அந்த அதோட நிறுத்திக்கிட்டாங்க. நிறுத்திட்டு அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அங்க பேசியிருக்காங்க. இவங்கள சும்மா கூட இருந்தான்றதுக்காக இந்த சமையல்காரன் தாக்குனதை வந்து ஒரு பேருக்கு கேட்டுட்டு இவன் மூலமா தான் அந்த தகவலை எல்லாம் வாங்கினது. அஜீஷ் எதுவும் சொல்லல. இல்ல விசாரிக்கப்படுறாரு. பல பேருடைய எங்களை வெளியே அனுப்பிச்சுட்டு அமுதனை மட்டும் தனியா வச்சு அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்டு எழுதி கூட இல்ல 20 பேர் இல்ல சார், பல பேருடைய பேர் பட்டியல். பல பேரோட பட்டியல். அது இவங்க 4 பேர் தான் ஏதோ ஒருத்தர் சொல்லிருக்கணும். உள்ள இருக்க 4 பேர் தான் சார் சொல்லியிருக்காங்க. பட்டியல் வாங்கணும். அதுதான் அவங்க வந்து டே 1 சொல்றாங்க. என் பையன்கிட்ட அப்பவே அவங்க சொல்லியிருக்காங்க எனக்கு என்பது சரியா படல, நீ ஏன் சொன்ன? வெளியில வந்து சத்தம் போட்டிருக்காங்க, நீ ஏன் சொன்ன? எவனா தெரிஞ்சா என்ன பண்ணுவான்னு இருக்காங்க. இத அவங்க வந்து பாடி கிடைக்கிற அன்னைக்கே சொல்றாங்க. இது பிரஸ்ல எல்லாம் உங்களுக்கு பேட்டி இருக்கு. சொல்லியும் அந்த பாயிண்ட போலீஸ் வந்து தீவிரமா இன்வெஸ்ட் பண்ணல. அதுல ஒருத்தர் பேர் வந்து கேசவன். ஆமா சார். ஒருத்தர் பேர் கேசவன், ஒருத்தர் பிடி வாதியார், ஒரு பிடி சார், டீன் இல்ல லேடி விசாரிக்கல சார். அதுல லேடிஸ் அவங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் வந்தாங்க. டீன் சார் இருந்தாரு, பிஇடி கேசவன் சார், இன்னும் ஒருத்தர் கூட இருந்தாரு. 4 பேர். அந்த லேடி இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒருத்தர் கோட் மாதிரி போட்டிருந்தாரு லெஃப்ட் சைடு, அவர் தான் வந்து கேசவன்ன்றாங்க. வயசானவர் தான் கூட்டிட்டு போயிடணும். அந்த 4 பேர்த்துல இல்ல. அந்த 4 பேர்த்துல ஒருத்தர் தான் சார். ஆமா, அதான் சொல்ல வரேன். அந்த அம்மா கூட இருந்தா 2 பேர்த்துல அவரு இல்ல, கேசவன் இல்ல, டீன் மட்டும் தான் அதுல இருக்காரு. பிஎம் வந்து ஒரு புருட்டல் வயலன்ஸ் தான் சார்.
அடிச்சு கொண்டிருக்காங்கன்றதான் உள்ளுக்குள்ள ரத்த கசிவு அவ்வளோ உள்ள இருக்க உறுப்புகள் அவ்வளோ போயிருக்குன்றதான் சொல்றாங்க. அந்த கத்தியை எடுத்துக்கு சார் பின்பக்கத்தை அடிச்சிருக்காங்க. பின்பக்கம் தான் சார், கத்தியால குத்தல, பின்பக்கம் பண்ணிட்டு அவன் ஃபுல்லா குத்திருக்காங்க சார், முகம் ஃபுல்லா குத்திருக்காங்க. ஆமா ஆமா கண்டிப்பா ஆமா ஆமா ஆ 31ஆம் தேதி வரைக்குமே ஹாஸ்டல்ல தான் இருக்கும். ஹாஸ்டல் தான் இருக்காங்க திரும்பி நாங்க சார். 24ஆம் தேதி சஸ்பெண்ட் சொன்னீங்கன்னா 31ஆம் தேதி வரை எப்படி நீங்க ஹாஸ்டல் வச்சிருப்பீங்க? இல்ல இல்ல கேம்பஸ்குள்ள தான் இருக்கு. இல்ல அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சார்ஜஸ் சார். இல்ல என்னன்னா அந்த அஜீஷோடைய தாயார் சொல்றாங்க, நீங்க ரொம்ப ஃபீஸ் கேட்கறதுனால என் பையன் அஜீஷ் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்றான், நீங்க தான் காரணம்ன்றாங்க. வேற வழி இல்லாம என்ன பண்றாங்கன்னா அஜீஷ் கூட இவனும் அன்னைக்கு விசாரணைக்கு சம்பந்தம் ரெண்டு பேரும் திருப்பி 31 அகைன் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு வாரம் நீங்க அவனுக்கு வெளில கூட்டு போயிடுங்கன்றாங்க. சஸ்பென்ஷன்ற வார்த்தையை பேசவே இல்லை அவங்க அப்படின்றாங்க. இல்லன்றா நாங்க சார்ஜ் பண்றோம் சார். நீங்க 24ஆம் தேதி சஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா 31ஆம் தேதி வரை எப்படி சார் நீங்க வந்து அந்த ஹாஸ்டல்ல தங்கறதுக்கு அனுமதி கொடுத்துருப்பீங்க? காலேஜ் போயிட்டு வந்திருக்காங்க, போயிட்டு தான் 24ஆம் தேதி அந்த அட்டெண்டன்ஸ் எடுக்க சொல்லுங்க. ஹாஸ்டல் அட்டெண்டன்ஸ் இருக்கும், அவன் சைன் இருக்கும். இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம்ல. வெளில பிறகுதான் சார் ஃப்ரண்ட் ரூம்ல இருந்து வந்தாங்க, போயிட்டு தான் சார். அதுலயும் வெளியில போனோம்னா புதன்கிழமை போய் ஒரு இன்டர்னல் அட்டெண்ட் பண்ணிட்டோம். ஒரு இன்டர்னல் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிட்டோம். நாங்க வந்துருங்கப்பான்னு சொன்னோம். இவங்க ரொம்ப அலக்கடிக்கிறாங்க. திரும்பி 50,000 எப்படி ஒட்டுக்கா கட்டுறது, நான் வெளியில ரூம் பார்த்து இருந்துக்கிறேன், 15ஆம் தேதி ரூம் காலி ஆகுது அப்படின்னு. நான் 11ஆம் தேதி நீங்க வரணும்னா அவங்க இருக்க சொன்னாலும் சரி இல்லைனாலும் சரி வெளியில இருந்து நான் படிச்சுக்கிறேன்னு சொல்லுவேன். சஸ்பெண்ட் பண்றவங்க நாங்கள் எப்படி ஃபீஸ் கட்டிட்டு 24ஆம் தேதி வருவோம். எதுக்கு கட்ட சொன்னீங்க? 31ஆம் தேதி ரீல்ஸ் நாங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் பெண்டிங் இருக்கு. இந்த டீன் சார் வந்து சொல்றாரு 50,000 கட்டுங்க, எங்களுக்கு டைம் கொடுங்க, நாங்கள் சேலரி எடுத்து கட்டுறோம்னு சொல்லி சொல்லுவோம். எப்படி சார் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அதுதான் சார். அவங்க அந்த பயலுக்கு 20 பேருமே குண்டாஸ்ல போடணும் சார். இந்த கல்லூரி நிர்வாகத்தினரை வந்து இன்வெஸ்டிகேஷன் பார்ட்டா கொண்டு வரணும் சார். ஏன்னா அது அவங்க வந்து தோத்து போயிட்டாங்க அந்த கல்லூரி. ஆமா அது இந்துஸ்தான் காலேஜ் தான். ஆமா அந்த 4 பேருமே உள்ள கொண்டு வாங்கன்றேன். அந்த 4 பேர் விசாரணை பண்ணாங்களா, 4 பேர் உள்ள கொண்டு சொல்லுங்க. ஆமா SC/ST ஆக்ட் இதில் போட்டிருக்காங்க. அதுல வந்துட்டு அதன் அடிப்படையில வந்துட்டு அவங்க மகன் இருக்கார், பெரிய மகன், அவருக்கு அரசு வேலை அது கவர்மெண்ட்லேயே இருக்கு, ஆக்ட்ல இருக்கு, வேலையும் அவங்களுக்கான பென்ஷன் கொடுக்கணுன்றது. 2வது வந்து போதை கலாச்சாரம் வந்து அதிகரிச்சிருக்கு, அது வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அடுத்தது வந்து இதில் நிறைய இஷ்யூ உள்ள இருக்கிறதுனால தமிழ்நாடு போலீஸ் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே சட்டமன்றத்தில் திருப்பி அகெயின் ஃபர்ஸ்ட் டைம் போஸ்டின்னு சொல்லி முடிக்க பார்க்குறாங்க. அதே தான் போலீஸுடைய விசாரணையும் போயிட்டு இருக்கு. இது CBI விசாரணை தான் சரியா இருக்குன்றதை நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்றோம்.